விவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கான குரு பயிற்சி பலன்களை பற்றி தான் பார்க்க போயிட்டு, இந்த குரு பயிற்சியானது இவர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பலன்களை கொடுத்திருக்கு, இவர்களுடைய வாழ்க்கையில் இந்த குரு பயிற்சியானது எந்த வகையில் பார்த்தீங்கன்னா கை கொடுக்க போகிறது, இது போன்ற நிறைய சிறப்பான ஒரு பலன்களை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. அதே போல் உங்களுக்கு வாராகி அம்மனை பிடிக்கும் அப்படின்னா வாராகி அம்மனை தாயை போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. இப்படி செய்யும் பொழுது உங்களுடைய கஷ்டங்கள் ஏதாவது இருக்குது, உங்களுடைய ஆசைகள் நிறைவேறணும் அப்படிங்கும் பொழுது அந்த ஒரு விஷயத்தை மனதார நினைத்து கொண்டு அந்த ஒரு விஷயத்தை செய்துக்கோங்க. நிச்சயமாக அந்த ஒரு விஷயமானது உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி தரும். இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள். அப்போ தான் இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பலன்களாக கொடுத்துருக்கு அப்படிங்கிறத உங்களால் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால் வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணிட வேண்டாம். அது மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருக்கீங்க. முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். செவ்வாயை ராசிநாதனாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, நீங்கள் வாக்கிற்கு முக்கியத்துவம் அளிப்பீர்கள். உங்களுக்கு கிரக நிலைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ரணருண ரேகஸ்தானத்தில் இருந்து சப்தஸ்தானத்திற்கு மாறுகிறார். உங்களது லாபஸ்தானம், ராசிஸ்தானம், இந்த மாதிரி தைரியஸ்தானம் ஆகியவற்றை பார்க்க இருக்கிறார். விருச்சிக ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சியில் உங்களுடைய வேலைகளை பார்த்தீங்கன்னா தன்னடக்கத்துடன் செய்து முடிப்பீர்கள். சமுதாயத்தில் உங்களுடைய நிலைகளை உயர்த்தி கொள்வதற்கு ஏதுவான நல்ல காரியங்களையும் செய்வீர்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிர்வாக திறமைகள் கொஞ்சம் அதிகரிக்கும். இந்த பயிற்சினால வருமானங்கள் சீராக இருக்கும். வீடு, வாகனம் ஆகியவற்றை வாங்குவீர்கள். இதற்கு தேவையான நவீன உபகரணங்களை வாங்கி மகிழ்வீர்கள். அதேபோல் எதிர்வரக்கூடிய இடையூறுகளை முன்கூட்டியே உணர்ந்து அதற்கேற்ப செயல்முறைகளை மாற்றிக்கொள்வீர்கள். இல்லத்தில் தடைபட்டு இருந்த திருமணங்கள் போன்ற சுப காரியங்களும் நடந்தேறும். தெய்வ வழிபாடுகளில் ஈடுபடுவீர்கள். அதே நேரங்களில் பார்த்தீங்கன்னா சகோதர சகோதரிகளினுடைய வழியில் சிறிது பார்த்தீங்கன்னா மனஸ்தாபங்கள் உங்களுக்கு ஏற்படலாம். எனவே விட்டு கொடுத்து சொல்வது ரொம்ப நல்லது. அனாவசிய வம்புகள், வழக்குகளில் ஈடுபட்டு பெயரை கெடுத்துக்கொள்ள வேண்டாம். மற்றபடி உங்களுடைய துறையை சேர்ந்தவர்கள் தாமாகவே தேடி நட்பு கொள்வார்கள். உங்களுடைய வளர்ச்சியை கண்டு பொறாமை கொண்டவர்கள் கூட உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய காலகட்டமாக இது அமைகிறது. புத்துணர்ச்சியுடன் பார்த்தீங்கன்னா செயல்படுவீர்கள். கடந்த கால கசப்பான அனுபவங்களில் இருந்து விடுபடுவீர்கள். பொருளாதார நிலைமைகள் சீரடையும். சேமிப்பினுடைய விஷயங்களில் கவனங்கள் செலுத்துவீர்கள். நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளுக்கு ஆதரவாகவும் இருப்பீர்கள். புதிய சொத்துக்களை வாங்கும்போது வில்லங்கம் ஏற்படாத வகையில் கவனமாக பார்த்து வாங்கவும். தொழில் ரீதியாக தேவையான பயணங்களை செய்வீர்கள். உங்களுடைய மதிப்பு மரியாதையும் உயரும். சிலருக்கு அரசு விருதுகளும் அதேபோல் பாராட்டுகளும் கிடைக்கும். சிலருக்கு புதிய வீட்டுக்கு பயிற்சியாகக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும். பூர்வீக சொத்தினுடைய வகையில் இருந்த வில்லங்கங்கள் விலகி சுமூகமான பாகப்பிரிவினையும் ஏற்படும். உங்களுடைய பழைய சொத்துக்களும் விற்பனையாகும். இதனால வங்கி கடன்களை திருப்பி செலுத்துவீர்கள். உடல் ஆரோக்கியங்கள் சிறப்பாக இருக்கும். மருத்துவ செலவுகள் ஏற்படாது. குடும்பத்தார் உங்களுடன் பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்து பழகுவார்கள். உங்களுடைய தோற்றத்தில் வசீகரங்கள் உண்டாகும். நீண்ட காலமாக தடைபட்டு வந்த குழந்தை பாக்கியங்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். பிள்ளைகளை வெளிநாடுகளுக்கு அனுப்பி படிக்க வைப்பீர்கள். எவருக்குமே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பெயரில் பணம் வாங்கி தர வேண்டாம். உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை பளு அதிகரித்தாலுமே உங்களுடைய செயல்களை செவ்வன செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலையும் பெறுவீங்க. சக ஊழியர்கள் உங்களுக்கு நேசக்கரம் நீட்டுவார்கள். அலுவலக ரீதியான பயணங்களின் மூலம் ஓரளவுக்கு தான் நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். மற்றபடி உங்களுடைய கௌரவத்துக்கு எந்த ஒரு பங்கங்களும் ஏற்படாது. சிலருக்கு விரும்பிய ஊர்களுக்கு இடமாற்றங்களும் கிடைக்கும். வியாபாரிகள் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் சிக்கலை சந்திப்பீர்கள். அதனால் சிலருக்கு நஷ்டங்களும் உண்டாகலாம். அதே நேரங்களில் கூட்டாளிகள் உங்கள் மீது பார்த்தீங்கன்னா நம்பிக்கை வைத்து நடந்து கொள்வார்கள். இதனால் உங்களுடைய செயல்திறன்களும் அதிகரிக்கும். மற்றபடி புதிய முதலீடுகளை நன்கு யோசித்த பிறகே செய்யவும். அரசியல்வாதிகளுக்கு தடைகள் ஏற்பட்டாலுமே திட்டமிட்ட வேலைகள் அனைத்தும் வெற்றியடையும். சமூகத்தில் பார்த்தீங்கன்னா அந்தஸ்தான பதவிகளையும் நீங்கள் பெறுவீர்கள்.
பல வழிகளிலும் வருமானங்கள் வந்து பெருகும். தொண்டர்களை அனுசரித்து நடந்து கொள்ளணும். கலைத்துறையினருக்கு புகழும் பாராட்டும் கிடைப்பதில் கால தாமதங்களும் வந்து ஏற்படும். திட்டமிட்ட வேலைகளில் பொறுமையுடன் வந்து நடந்து கொண்டால் சிரமங்களை நீங்கள் தவிர்க்கலாம். அதேபோல் ரசிகர்களை அனுசரித்து நடந்து கொள்ளவும் சக கலைஞர்கள் நட்பு பாராட்டுவார்கள். பெண்மணிகளுக்கு இது மகிழ்ச்சி நிறைந்த ஒரு குரு பயிற்சி. குடும்பத்தினரினுடைய ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கும். கணவர் உங்களை வந்து மதித்து நடப்பார்கள். அவருடனான ஒற்றுமைகளும் உங்களுக்கு அதிகரிக்கும். பணவரவுகள் சரளமாகவே வந்து இருக்கும். ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீர்கள். அதேபோல் மாணவ மணிகளுக்கு படிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஈடுபாடுகள் கொஞ்சம் அதிகரிக்கும். விளையாட்டுகளில் பங்கேற்று வெற்றியும் பெறுவீர்கள். சீரிய முயற்சி செய்வதனால மேலுமே மதிப்பெண்களை வந்து அள்ளலாம். பெற்றோர் ஆதரவாக உங்களுக்கு இருப்பார்கள். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த விருச்சக ராசியில் உள்ள விசாகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சினால வாழ்வு வளங்களும் வந்து பெறும். துணிச்சலாக வந்து காரியங்களில் வந்து ஈடுபடுவீர்கள். நியாயமாகவும் நேர்மையாகவும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா காரியங்களையுமே வந்து செய்து முடிப்பீர்கள். வாழ்க்கையில் நல்ல திருப்பங்களும் வந்து ஏற்படும். பயணங்கள் மூலம் லாபங்கள் கிடைக்க செய்யும். மனதில் மகிழ்ச்சிகளும் ஏற்படும்படியான காரியங்களும் நடக்கும். ஆன்மீகத்தில் நாட்டங்களும் உண்டாகும். மனோதைரியங்களும் அதிகரிக்கும். புத்தி தெளிவுகளும் உண்டாகும். தொழில் வியாபாரங்கள் திருப்திகரமாகவே உங்களுக்கு நடக்கும். தொழில் தொடர்பான விஷயங்கள் அனுகூலமாக வந்து நடக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண்பார்கள். சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வுகளும் வந்து ஏற்படும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அனுசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சினால குடும்பத்தில் சந்தோஷமான நிலைகள் வந்து காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமையும் நீங்கும். உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் வந்து கிடைக்கும். பிள்ளைகள் மனம் மகிழும்படி தேவையான பொருட்களையும் வாங்கி கொடுப்பீர்கள். விருப்பங்கள் கைகூடும். அக்கம் பக்கத்தினருடன் அனுசரித்து செல்வது நன்மையை தரும். மனம் மகிழும்படியான காரியங்களும் நடக்கும். ஆன்மீக நாட்டங்கள் ஏற்படும். ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பார்த்த நன்மைகளும் வந்து நடக்கும். வேலை நிமித்தமாக வெளிநாட்டிற்கு பயணம் செல்ல வேண்டியும் வரலாம். உங்களுடைய திறமைகளுக்கு அங்கீகாரங்களும் வந்து கிடைக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசியில் உள்ள கேட்டயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சியால் பூமி சம்பந்தமான துறையினருக்கு லாபங்கள் வந்து ஏற்படும். விற்பனைகள் கொஞ்சம் அதிகரிக்கும். அதேபோல் மேலிடத்தினுடைய ஆதரவையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆனால் அதனுடைய முழு பலன்களையுமே அனுபவிக்க இயலாத அளவிற்கு மற்றவர்களால் சிறு குறுக்கீடுகளும் உங்களுக்கு தோன்றும். அதேபோல் மனம் தளராமல் எதிரிகளை கொஞ்சம் நீங்கள் சமாளிப்பீர்கள். கடினமான வேலைகளையும் கூட சிறப்பாகவே வந்து செய்து முடிப்பீர்கள். புதிய பொறுப்புகளையும் பெறுவீர்கள். பயணங்களால் நன்மைகளும் உங்களுக்கு ஏற்படும். கவனமாக பேசுவது அவசியம். உங்களுடைய யதார்த்தமான வார்த்தைகள் பூதாகரமான ஒரு பிரச்சனைகளை வந்து உண்டாக்கலாம். இந்த பயிற்சியால் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்திற்கு வருகிறாரு. அவரது விசேஷ பார்வைகளில் 7ஆம் பார்வை உங்களுடைய ராசியிலேயே பதிவது மிக மிக விசேஷம். அவரது 5, 9ஆம் பார்வைகள் உங்களுடைய ராசிக்கு முறை 11, 3ஆம் இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பதிகின்றன. இது லாபத்தை அதிகரிக்க செய்யும். சகோதரர்களுடைய வழியில் ஆதாயத்தையும் வந்து ஏற்படுத்தும். பணியிடங்களில் உங்களுடைய பெருமை வந்து உயரும். அதேபோல் அதிகாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதரவாகவே இருப்பார்கள். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதவி உயர்வுகள், ஊதியங்கள் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்க போகுது. எதிர்பார்த்த இடமாற்றம் கைகூடும். புதிய பணி வாய்ப்பு எதிர்பார்ப்புகள் போலே வந்து கூடி வரும். அயல்நாட்டு பயண வாய்ப்புகள் சிலருக்கு உண்டு. பணி சார்ந்த பயணங்கள் அதிகரித்தாலுமே ஆதாயங்கள் தரும். இல்லத்தில் நல்லவை வந்து நடக்க தொடங்கும். உறவுகளிடையே ஒற்றுமையும் வந்து உருவாகும். இளம் வயதினரினுடைய பல கால கனவுகள் வந்து ஈடேறும். உடல் நலத்தில் இருந்த சங்கடங்களும் தீரும். ஆடை ஆபரணம் சொத்தும் சேரும். 3ஆம் நபரை குடும்பத்தில் அனுமதிக்க வேண்டாம். தொழிலில் லாபங்கள் சீராக வந்து வர தொடங்கும். அயல்நாட்டு வர்த்தகம் கைகூடும். யாருடைய கட்டாயத்திற்காகவும் தெரியாத தொழிலில் முதலீடு செய்ய வேண்டாம். அதேபோல் அரசியலில் இருப்பவர்களுக்கு உயர்வுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உத்தரவாதங்கள் உண்டு. சிலருக்கு புதிய பதவி பொறுப்புகளால் பெருமையும் உண்டாகும். அரசு பணி செய்பவர்கள் முன்னேற்ற தடைகள் எல்லாமே வந்து நீங்கிவிடும். பயணங்களின் போது உங்களுடைய பொருட்களை பத்திரமாக பார்த்து கொள்ளவும். பெண்களுக்கு பணவரவுகள் அதிகரிக்கும். வாரிசுகளால் பெருமைகளும் உண்டு. மாணவர்கள் சோம்பலை வந்து விரட்டுவது முக்கியம். கலைப்படைப்பு துறையினரினுடைய முயற்சியினால் முன்னேறலாம். அதேபோல் பழைய உறவுகளை வந்து உதாசனைப்படுத்த வேண்டாம். வாகனம் ஓட்டுவோருக்கு போதுமான ஓய்வுகள் முக்கியம். தலைவலி, கண்கள், பாதம், இடுப்பு, மூட்டு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் வந்து ஏற்படும். உணவு செரிமான்மையின்மை உபாதைகளும் வரலாம். ஆரோக்கியத்தில் சற்று கவனத்தை செலுத்தவும்.
இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.